நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம எக்ஸலை இந்த 2 டைப் ஆஃப் கால்குலேட்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மெத்தடு ஒரே ஒரு மெத்தடு தான். நம்ம ஊடால போகிற அந்த சிம்பிளை மட்டும்தான் மாற்ற போகிறோம். என்ன ப்ரோ எப்போ பார்த்தாலும் எக்ஸலை வச்சு அந்த வேலை பார்க்கலாம் இந்த வேலை பார்க்கலாம் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறீங்க. எக்ஸலில் ஏதாச்சும் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் சொல்லிக் கொடுக்க ப்ரோ அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்கிட்ட நேரில் கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த டாபிக் இன்றைக்கி நான் எடுக்க போகிறேன். நாம் இன்றைக்கி எக்ஸலில் எப்படி ஆட் பண்ணுறது, சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, டிவைட் பண்ணுறது, அதாவது சுருக்கமாக சொன்னால் எக்ஸலை எப்படி கால்குலேட்டராக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு த எக்ஸல் ட்ரெய்னர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆசிவா. பொதுவாக கால்குலேட்டரை 2 டைப்பாக நம்ம பிரிப்போம். ஒன்று வந்து பேசிக் கால்குலேட்டர், இன்னொன்று வந்து அட்வான்ஸ் கால்குலேட்டர். நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம எக்ஸலை இந்த 2 டைப் ஆஃப் கால்குலேட்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம எக்ஸலில் எப்படி பேசிக் கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எப்படி 2 நம்பரை ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஈக்குவல் டு சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து 5582 இந்த நம்பரையும் 555 நம்பரையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டு 5582 அப்படின்னு போட்டு ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு 555 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ண நம்பர் இங்கே கிடைச்சிடும். 6137ன்றது தான் ரிசல்ட்டு. 2 நம்பர்ஸை ஆட் பண்ணுறது இந்த மெத்தடில் தான் ஆட் பண்ண முடியும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி தான் ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 5000 எனக்கு இந்த நம்பர், அதனால நான் இந்த நம்பர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பரை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். 5582 மைனஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு 555 என்ட்ரு அமைக்கிட்டிங்கன்னா ரிசல்ட் வந்துடும் நம்மளுக்கு. இப்போ 5582லேருந்து 555 கழிச்சோம்னா 5027 அப்படின்ற நம்பர் வந்துடுது நம்மளுக்கு. உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பரை போட்டு மைனஸ் போட்டு அடுத்து இப்போ மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். ஈக்குவல் டு போட்டு 450. இப்போ 450ன்ற நம்பரை வந்து 5ஆல் நான் பெருக்க போகிறேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு போட்டு 450 அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்டார் சிம்பிள் இருக்கும். ஸ்டார் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 5 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு அமைக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 450 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட் இங்கே காமிச்சிடும். அடுத்து டிவைட் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். இப்போ இதே நம்பர் தான் 450 வந்து நான் 5ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ 450 அப்படின்னு என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்லாஷ் சிம்பிள் இருக்கும். கிராஸாக அப்படி ஸ்லாஷ் சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு 5ன்றதை என்ட்ரு பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும். அதாவது மெத்தடு ஒரே ஒரு மெத்தடு தான். நம்ம ஊடால போகிற அந்த சிம்பிளை மட்டும்தான் மாற்ற போகிறோம். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், டிவைட் பண்ணுறதுக்கு ஸ்லாஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். எல்லாம் ஓகே. எங்கே கால்குலேட்டர் காணோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. எக்ஸலில் கால்குலேட்டர் கொண்டு வரணும்னா நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ஃபார்முலாவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஃபார்முலாவை நீங்கள் D1 செல்லில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எக்ஸலில் நீங்கள் கால்குலேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதுதான் அந்த ஃபார்முலா. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. D1 செல்லில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா என்னன்னா D1 செல்லில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா A1 செல்லையும் C1 செல்லையும் தான் வேல்யூ கொடுக்கணும். என்ன நம்பர் ஆட் பண்ணணும், என்ன வட்டவாரம் நீங்கள் என்ன பண்ணணுமோ அந்த நம்பர்ஸ் 2 இங்கே தான் கொடுக்கணும். பியில் வந்து என்ன கமெண்ட் வேணுமோ, ஆட் பண்ணணுமா இல்லை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமா இல்லை மல்டிப்ளை பண்ணணுமா டிவைட் பண்ணணுமா அந்த இதை வந்து B1ல் கொடுத்துருங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ எனக்கு வந்து 5582 இந்த நம்பரை வந்து 555ஓட ப்ளஸ் பண்ணணும்னா நான் B1 செல்லில் வந்து ப்ளஸ்ன்ற சிம்பிளை மட்டும் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன்னா எனக்கு இங்கே வேல்யூ கிடச்சிடும். 6137 அப்படின்னு வேல்யூ வந்துடும். இதே எனக்கு வந்து 5582 வந்து இதில் வந்து 555 கழிக்கணும்னா மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு என்ட்ரு அமைக்கிட்டேன்னா எனக்கு மைனஸ் பண்ணி வந்துடும். இல்லை இப்போ எனக்கு வந்து ஒரு 450 அப்படின்னு நம்பர் இருக்குது, இதை வந்து எனக்கு வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்மள B1 செல்லில் வந்து ஸ்டார் சிம்பிள் கொடுத்துட்டு என்ட்ரு அமைக்கிட்டேன்னா
மல்டிப்ளை பண்ணி எனக்கு இந்த ரிசல்ட் கொடுத்துரும். இந்த இதில் D1 செல்லில் எனக்கு ரிசல்ட் கொடுத்துரும். டிவைட் பண்ணணும், 450 வந்து 5ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா டிவைட் சிம்பிளை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது ஸ்லாஷ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிடும். ப்ளஸ்ஸோ இல்லை என்ன பண்ணணுமோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா என்ன ரிசல்ட் வேணுமோ அந்த ரிசல்ட் நீங்கள் கொடுத்துருங்க. இந்த நம்பர்ஸ் நீங்கள் வேணும்னா எந்த நம்பர் வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 5000 இந்த இடத்துல வேணும்னா 5000 மாற்றினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே ரிசல்ட் மாறிக்கிறோம். இப்போ வந்து டிவைடட் பை அப்படின்னு சொல்லி போட்டேன்னா ஸ்லாஷ் சிம்பிள் போட்டுட்டேன்னா 5000 5ஆல் டிவைட் பண்ணி எனக்கு 1000 அப்படின்றத வந்து இங்கே காமிச்சிடும். இது மாதிரி நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கால்குலேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸலாக உங்களுக்கு எக்ஸலில் இது மாதிரி ஏதாச்சும் ஃபார்முலா வேணும்னா, இல்லை உங்களுக்கு எக்ஸலில் ஏதாச்சும் ஒர்க் இருக்கா அதை பண்ணி கொடுக்கணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் வேலையை நான் முடிச்சு தரேன். எக்ஸலில் உங்கள் வேலையை நான் ஈஸியாக்குறதுக்கு per hour 500 நான் சார்ஜ் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸல்ல டவுட் இருந்தாலோ, நான் அடுத்து என்ன வீடியோ போடுறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அதை கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். ப்ளஸ்ஸோ இல்லை என்ன பண்ணணுமோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க.